வணக்கம், நான் திவ்யா யாக்னாலேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரலான்னு நினச்சிருக்கேன். இது ரொம்ப பழங்காலத்து மெத்தட்னு நம்ம சொல்லலாம். எதை பற்றி அப்படி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு கொஷினோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நார்மலாக 3 மாதத்தில் முகம் பார்க்கும் குழந்தை, 8 மாதத்தில் குழந்தை எட்டி வைக்கும்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாக அப்படி இப்போ பண்ணுறதில்ல. குழந்தைங்கள்லாம் டிலே ஆகிட்டு இருக்கு அதோட டெவலப்மெண்ட்டில். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய மிஸ்டேக்ஸ், குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணுறோம். அதனுடைய கான்சிக்வன்ஸ் இப்படி டிலே ஆகுதான்னு தெரியல. அதில் ஒன் ஆஃப் த ரெக்கவரிங் மெத்தட், பழைய மெத்தடுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி பேசக்கூடியது. ஸோ யுகண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல குழந்தைங்க 5 மாதத்தில் அன்சப்போர்ட்டில் உட்காருது. சப்போர்ட் இல்லாமல் குழந்தைங்க உட்கார முடியுது, தவழுது நல்லா வேகமாக. 7 மாதத்தில் நல்லா நடந்துருது. 9 மாதத்தில் டாய்லெட் ட்ரைனிங்லாம் பண்ணி ஒரு இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக குழந்தைய விடுற அளவுக்கு தயாராகுது. ஸோ எப்படி அங்கே மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி என்னன்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது. அங்கே 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அம்மா இல்லைன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஸ்கின் டு ஸ்கின் டச் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க உடம்போடு குழந்தைய கட்டி வச்சுக்கிறாங்க. முன்ன நம்மளதுலேயே வேலை செய்யும்போது, விவசாயம் பார்க்கும்போதெல்லாம் கட்டி வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி கூட தூக்கிட்டு போவாங்க. நம்ம அந்த குறத்தை கூட பார்த்துருப்போம், அவங்களாம் கூடவே கட்டியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நல்லதுக்காக மட்டுமே பண்ணியிருக்காங்க. அப்போ தான் குழந்தையோட டெவலப்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பிரைன் டெவலப்மெண்ட் ஆகட்டும், மைல் ஸ்டோன் ஆகட்டும், எல்லாமே. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிறந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குழந்தையை எடுத்து நம்ம உடலோடு வச்சு அதை நாம் ரேப் பண்ணிக்கணும். அம்மாவும் பேர் செஸ்டில், குழந்தையும் உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் குழந்தையும் வச்சு ஒரு டவல் வச்சோ இல்லை வேறு ஏதாவது கிளாத் வச்சோ 2 பேர்த்தையும் ரேப் பண்ணி வைக்கணும். அது ஒரு நாளைக்கு ஒரு 15 minutes ஆகுது அப்படி வச்சா நல்லது. ஒருவேளை அம்மா வைக்க முடியல அன்னைக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு அப்பா பண்ணலாம். அப்பா இல்லைன்னா அம்மா யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னொன்று விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அம்மா பண்ணுறதெல்லாம் வாய்ப்பு கம்மி. அப்போ என்ன பண்ணாலும் நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டைம் எடுத்துகிட்டு அப்போ கூட அந்த மாதிரி ஒரு ரேப் பண்ணி கொடுக்கலாம். இதை இன்னைக்கு மெடிசினல் டேர்ம்ஸில் இதை கேங்க்ரோ மதர் கேர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்கின் டு ஸ்கின் டச்னு சொல்லலாம். இப்படின்னு போட்டு நீங்கள் கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று மைல் ஸ்டோன் டெவலப் பண்ணுறது நம்ம நேரடியாக பார்க்க முடியும். உன்னான மறைமுகமாக நிறைய நன்மைகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அம்மாவுடைய உடம்புல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் 2 degree Celsius மேலும் கீழும் குழந்தைக்கோட நீடுக்கு தகுந்த மாதிரி மாற்றமாகுது. இன்னொன்று, அம்மாவுடைய தொப்புள் கொடி கட் பண்ண உடனே குழந்தையோட உடம்புல இருக்க குளுக்கோஸ் லெவல் ஃபுல்லாக கீழே இறங்கும். ஸோ அதை திரும்பியும் ஸ்டெபிலைஸ் பண்ணி குழந்தையோட குளுக்கோஸ் லெவல் உடம்புல ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக இந்த கேங்க்ரோ ரேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன் மோர் திங், குழந்தைக்கிட்ட அம்மா கிட்ட இருக்க பாக்டீரியா, ஜெர்ம்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதனால ஸ்ட்ராங் இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகுது குழந்தைக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ் இருக்குது. எல்லாத்த விட ஆக்சிடாக்சின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அம்மாவுக்கு குழந்தைக்கும் டெவலப் ஆகுது. ஸோ அந்த ஆக்சிடாக்சின் அப்படிங்கிறது ஹாப்பி ஹார்மோன், இட்ஸ் எ லவ் ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் பால் நல்லா செக்ரீட் ஆகிறதுக்கு உதவுது. ப்ளஸ் குழந்தைக்கு ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணலாம். அம்மாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு பந்தம், அதாவது நான் எங்கேயும் போகலை, நான் இங்கே தான் இருக்கேன், அம்மா கிட்ட தான் இருக்கேன், நான் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்தாலும் நான் எங்கேயும் போகலைன்னு புரிய வைக்க முடியும் இது மூலயமா. அது ஒன்று. ப்ளஸ் கடைசியாக என்ன அப்படின்னா, அம்மாவுக்கும் ஆக்சிடாக்சின் செக்ரேட் ஆகிறனால அம்மாவுடைய யூட்ரஸ் நல்லா திரும்பியும் அதோட ரீசைஸ்க்கு போகிறதுக்கு உதவுது. இந்த மாதிரி மெடிசினல் டேர்ம்ஸில் நம்ம சொல்லணுன்னா நிறைய ப்ளஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த ஸ்கின் டு ஸ்கின் டச் கேங்க்ரோ மதர் கேர் பண்ணிவிட்டு பயனடைஞ்சுக்குவீங்கன்னு நம்பிக்கையில் யோகம் சேனலுக்கு தேங்க் பண்ணி நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.